ஹாய், நான் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ கத்திரிக்காய் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 2 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இது கூட 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது மூணையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டுமே நல்லா ட்ரையாக வதக்கிக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ அது கூட திருவன தேங்காய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட சோம்பு சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். லைட் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து இது கூட சேர்த்து எண்ணெயிலே நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ நான் மிக்ஸிக்கான தண்ணியை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சாச்சு. இப்போ நான் அது கூட எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவும் கத்திரிக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ இது கூட கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி. இப்போ நம்ம சுட சுட சாதத்துடன் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும்.